ஹாய் எவ்ரிவன். மணிவேஜ் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணியன் பேசுகிறேன். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஜிஎஸ் பேப்பர். ஓகேங்களா, நான் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருந்தேன். இப்போ நான் ஜிஎஸ் பேப்பர் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இந்த பேப்பர் வந்து லாஸ்ட் குரூப் 2ல் நான் எழுதி இந்த பேப்பர் மூலமாக தான் நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எடுத்தேன். ஸோ இதை நான் எப்படி எழுதியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன கரெக்டாக பண்ணியிருக்கேன், எவல்யூஷன் எப்படி வேல்யூஷன் எப்படி இருக்குது, இது எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போது இது வந்து பேப்பர் ஃபுல்லாக வந்து அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நான் 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க்குன்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி வேல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மெயின்ஸ் பேப்பர் எழுதுகிறப்போ இதில் நான் என்னென்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, இந்த கொஸ்டின் நான் அப்ரோச் பண்ணுறப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, இந்த கொஸ்டின் எனக்கு தெரியுமா தெரியாதா, இந்த கொஸ்டின் நான் படித்து எழுதுனா இல்லை சும்மா எழுதிட்டு வந்தேனா, இல்லை இதுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, இந்த கொஸ்டின் எழுதுகிறப்போ வந்து நான் எந்த மாதிரி திங்கிங்கில் இருந்தேன், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களோட மெயின்ஸ் என்ரிச்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு போடுவேன். நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களோட என்ரிச்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் போடுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த பேப்பரில் நம்ம வந்து 6 மார்க் மட்டும் வந்து அதனால் பார்த்துடலாம். ஓகேங்களா, 25ஆம் தேதி நடந்த எக்ஸாம் இது பேப்பர் 2ல். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துட்டுனா தெரியும். மித்தபடி வந்துட்டுனா இப்போ 6 மார்க் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன் வந்துன்னா 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். 6 மார்க்கில் மொத்தம் 18 கொஷின் இருக்கும். அதில் 15 வந்துட்டுனா எழுதணும். 15ல் ஒரு கொஷினுக்கு 6 மார்க் வீதம் 90 மார்க் வந்துட்டுனா வரும். கடைசியில் 90 மார்க்குக்கு எனக்கு எவ்வளோ வேல்யூஷனில் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, செகண்ட் வேல்யூஷனில் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஆவரேஜாக எவ்வளோ வருது அப்படிங்கிறதே எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகேங்களா, சுற்றுச்சூழலில் COVID-19 ஏற்படுத்திய தாக்கம் பற்றி எழுதுக. ஓகேங்களா, இது ஸ்பெசிஃபிக்காக COVID-19 ஏற்படைய தாக்கம்னு மட்டும் எழுதக்கூடாது, என்விரான்மெண்டலில் என்ன வந்து இம்பேக்ட் வந்து கொடுத்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதுனவங்களுக்கு மட்டும் தான் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து COVID-19 என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு எழுதுனவங்களுக்கு 0 தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நான் இப்போ இந்த குரூப் 2 பேப்பர்லேயே நான் நிறைய பேப்பர் பார்த்துட்டேன். நான் ஒரு 10 to 15 பேப்பர் பக்கம் பார்த்தேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மார்க் இருக்குது. ஆனால் வந்து அந்த இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ கேட்ட கொஸ்டின் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருத்தர் 4 மார்க் போடுவார், இன்னொருத்தர் 5 மார்க் போடுவார், ஒருத்தர் 2 மார்க் போடுவார், ஒருத்தர் 5 மார்க் போடுவார், இந்த மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் கேட்ட கொஸ்டினுக்கு அட்ரஸ் பண்ணவங்களுக்கு டேரெக்டாக 0 போட்டிருக்காங்க. நான் இது சம்மந்தமாக ஏதோ ஒன்று எடுத்து ஓட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் எழுதினவங்களுக்குலாம் 0 போட்டிருக்காங்க. எனக்கே 0 போட்டிருக்காங்க, நான் காட்டுறேன். ஓகேங்களா, இதில் வந்து COVID-19 வந்து ஏற்படுத்திய தாக்கம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன்னா, COVID-19 என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா, இது வந்து சைனாவில் இந்த வைரஸ் தொற்று டிசம்பர் 31, 2019 கண்டுபிடிப்பு, உலகளாவிய தொற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, சொல்லிட்டு சுற்றுச்சூழலில் இருந்து எந்த மாதிரி தாக்கம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, நேர்மறை தாக்கம் வந்ததுன்னா மாசுபாடு குறைவு, பன்முகத்தன்மை காற்று மாசுபாடு குறைவு ஏற்பட்டது. நெக்ஸ்ட் வந்து கார்பன் வெளியேற்றம் குறைவு ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, எதிர்மறை வந்து முகக்கவச கழிவு அதிகரிப்பு, மருத்துவ கழிவு அதிகரிப்பு, விலங்கு மற்றும் பறவை பாதிப்பு. இதனால ஓகேங்களா, மருத்துவ கழிவுனால வந்தோம் விலங்கு மற்றும் பாதிப்பு ஏற்பட்டுன்னு போச்சு. இந்த நேர்மறை எதிர்மறை விளைவு இப்போ இந்த மாதிரி நான் கொடுத்துருந்ததுக்கு வந்துட்டுன்னா ஒரு வேல்யூஷனில் எனக்கு 3 மார்க்குமே, இன்னொரு வேல்யூஷனில் 5 மார்க்கு கொடுத்துருந்தாங்க. இது ஆவரேஜாக பார்க்குறப்போ 6 மார்க்குக்கு நம்மளுக்கு 4 மார்க் வந்துச்சுன்னா இந்த கொஷினில் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா என்டேஞ்சர்டுனா என்ன, வல்னரபிள்னா என்ன, த்ரெட்னா என்ன அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறப்ப எனக்கு தெரியல, சொல்லப்போனால் வந்து பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப நான் ஏதோ ஒன்று எழுதி விட்டேன். ஐநாவின் சிவப்பு புத்தகத்துலேருந்து வந்து IUCN ரெட் லிஸ்ட்லேருந்து வந்து எடுத்துக்கிறாங்க. அருகி வேணும்னா ஒன்றும் என்டேஜ்டு, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தேன். ஓரளவுக்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடியதுன்னா மிக குறைந்த எண்ணிக்கையில் என்னென்ன எக்ஸாம்பிள் வந்துன்னா ஒவ்வொன்றுக்கும் போட்டிருந்தேன். ஓகேங்களா, அச்சுறுத்தல்னா வந்து த்ரெட்னா என்னன்னு சொல்லி போட்டிருந்தேன். இதில் ஒரு வேல்யூஷனில் வந்து 0 மார்க் போட்டிருந்தாங்க, இன்னொரு வேல்யூஷனில் வந்து 3 மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹேண்ட் ரைட்டிங் இந்த அளவுக்கு தான் இருக்கும்.
மித்தபடி எனக்கு ப்ரெசன்டேஷனில் இதே ப்ரெசன்டேஷன் தான் எல்லா இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இந்திய மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் இடையூறுகள். மின்சாரத்துறையில் ஒன்றா சேவைத்துறையில் ஒன்று. ஓகேங்களா. தமிழ்நாடு மின்சார வாரியம் 1957 போட்டேன். இதில் வந்து மின்சாரத்துறையில் வந்து என்ன வந்து ஒத்தனா இடையூறுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சவால்கள்: நிலக்கரி பிரச்சனை, முறையான நிதி ஒதுக்கீடின்மை, மாற்று எரிபொருள் வளம் குறைவு. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே ட்ரெடிஷ்னல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் தான் இருப்பாங்க. இப்போ தான் வந்து அப்டேட்டடாக போயிட்டுருக்காங்க. டிஎன்இபியே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பிளான்ட்டை நோக்கி இப்போ தான் போயிட்டுருக்காங்க. இன்ன வரைக்கும் அது போல் அது போட்டிருந்தேன். மின்னுகர்வோர் திருட்டு, மின்சார திருட்டு இது பண்ணுறாங்க. முறையான கணக்கீடின்மை இப்போ தான் வந்து பார்த்தோன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக் ரீடிங் மிஷின் வந்து போடுறாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் வந்து வந்துடும். ஸோ அப்படிங்காட்டி அதை போட்டிருந்த சவால்கள். தமிழ்நாடு மின்சாரம் அதிகப்படியான கடன். இது வந்து பார்த்தோம்னா மின்சாரத்துறையில் என்ன சவால்கள்னு போட்டேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் என்ன இது இருக்குது அப்படின்னா அதிகப்படியான கடன், பணியாளர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா. இங்கே என்னென்னா மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால், இந்திய மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் இடையூறுகள் வந்து என்னென்னு போட்டுட்டு வந்தால் இதில் நான் சவால்கள் இடைப்பட்ட இடையூறுகள் என்ன இருக்குது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாதங்காட்டி பாதி மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் என்ன அப்படின்னா 2.5 மார்க்கு. நம்ம என்னென்னா கொஸ்டினை இப்போ நம்ம ரீட் பண்ணுறப்ப கரெக்டாக ரீட் பண்ணி படிக்கணும். சவால்களுக்கு தனியாக நம்ம சொல்லணும், இடையூறுகளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வாட் ஆர் த சேலஞ்சஸ் அண்ட் பாட்டில் நெக்ஸ். ஓகேங்களா. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சவால்கள் ப்ளஸ் அது எப்படி இருக்குது, இடையூறுகள் ரெக்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே நான் அட்ரஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் நான் இடையூறுகள்னு போட்டு ஒரு 3 பாயிண்ட் போட்டிருந்தா கூட ஒரு 4 to 5 மார்க் போட்டுருந்துருக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்காட்டி எனக்கு வந்து பாதி மார்க், சவால்கள் அட்ரஸ் பண்ணிட்டாங்காட்டி எனக்கு பாதி மார்க் கொடுத்துட்டாங்க. 2 பேருமே பாதி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் எந்த கடற்கரை பகுதியில் கடல் மட்ட உயர்வினால் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கடல் மட்ட உயர்வு எந்த பகுதியின் மட்டும் தான் கோஸ்டல் ரீஜியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ நான் இது என்னன்னா இதில் நான் எந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன், கடலோர மாவட்டங்கள் பிரிச்சுக்கிறேன், கிழக்கு கடற்கரை பிரிச்சுக்கிறேன், யூனியன் பிரதேசம் பிரிச்சிட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வந்து சொல்லியிருக்கேன். எந்தெந்த கடலோர மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேப் மூலமாக அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு அந்த சைடு இருக்கிறது வந்து அட்ரஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் காரணம் வந்து புவி வெப்பமயம், பனிப்பாறை வருவதில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. இதில் ஒரு வேல்யூஷன்லாம் 5, இன்னொரு வேல்யூஷன்ல நம்ம 3.5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து எழுதியிருக்கணும். இதில் நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கணும்னா அக்கார்டிங் டு திஸ் இன்ஸ்டியூஷன் சைடு 2050 வந்து பார்த்துட்டிங்கன்னா இத்தனை % ஆஃப் கடற்கரை வந்து நீரில் மூழ்கும் அப்படின்னு சொல்லிக்கிறான்னு எதாச்சும் எழுதியிருந்தோம்னா இன்னொரு இதில் வந்து அந்த ஃபஸ்ட் வேல்யூஷன் பண்ணவரில் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போடலாம். அவ்வளோதானே தவிர 5 தான் இது மேக்ஸிமம் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல, இந்த கொஸ்டின் எழுதுகிறப்ப எனக்கு இன்னும் தெரியல. உணவு மற்றும் மேலாண்மை அமைப்பு, உலக சுகாதார நிறுவனம், ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குழந்தை, இது அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த சமயத்தில் இது ஆரம்பித்த இயரு இதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி வந்து போட்டேன். FAO என்ன, அதில் என்ன இருக்கும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன, அதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட். யூனிசெஃப்னா என்ன, குழந்தைகள் இந்த குழந்தைகள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.5 4 மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழில் தான் எக்ஸாம் எழுதுறேன். பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் போட்டிருப்பேன். FAO, WHO, யூனிசெஃப்னு போட்டு இங்கே தமிழில் எழுதியிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக தமிழ் எழுதியிருப்பேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு 1 2 போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள் வந்து கோடு போட்டிருக்கேன். இது நம்ம அவசரத்தில் போடுறதா, இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே ஒரே அப்ரோச்சஸில் கொண்டு வரணும். ஒரே அப்ரோச்சஸில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது வரும். எல்லாருமே சொல்லுவாங்க ஹேண்ட் ரைட்டிங்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. என் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கண்டென்ட் இருந்தாலும் உங்களுக்கு மார்க் வந்துடும், நீங்கள் சர்வீஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. கண்டென்ட் ப்ரெசன்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஹேண்ட் ரைட்டிங் வந்து 3rd ப்ரியாரிட்டியில் வைங்க. ஓகேங்களா. அதாவது லெஜிபிளாக இருக்கணும். என்னது ஓரளவுக்குனாச்சு இருக்குது, ஓரளவுக்கு கூட சொல்ல முடியாதான், கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா. அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். பட் வந்து ப்ரெசன்டேஷன் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்லணும்னா பேராகிராஃபாக எழுதாமல் இந்த மாதிரி ஒரு பாயிண்டாக வந்து ஒரு இனோவேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதா அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா. மற்றபடி வந்து ப்ரெசன்டேஷன் இது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரபு பொறியியலால் மாற்றப்பட்ட நுண்ணுயிர்களால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் ஆபத்துகளே இருப்புங்க. ஓகேங்களா. இது என்ன ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணப்பட்ட உயிர்கள் மூலமாக என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் மரபு பொறியியல்னா என்னன்னு சொல்லிட்டேன்.
ஓகேங்களா. சுற்றுச்சூழலுக்கான ஆபத்து மரபணுப்பற்ற விதை வந்து மற்ற விதையை பாதிக்கும். ஏலியன் தவிர ஊடுருவல்கள் வெளி செய்யும். கொசு போன்ற மியூட்டேஷன்ஸ் வந்து காலநிலை மாற்றம், வாழ்க்கை அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து வந்துட்டுனா பாதி மார்க் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே எனக்கு பாதி மார்க். இது ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். பாதி மார்க் வந்ததுன்னா நான் அந்த அளவுக்கு எழுதியிருக்கேன். இந்த எழுதினப்போ ஒன்றும் தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வந்து தான் எழுதிட்டு இருந்தேன். 2.5 மார்க் ஒருத்தங்க, 3 மார்க் ஒருத்தங்க வந்து தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து உயிர்ஜெட் எரிபொருள் வந்து என்ன, உயிர்ஜெட் எரிபொருள் அப்படிங்கிறது என்னது, அதுக்கப்புறம் மின்னணு வாக்களிக்கும் இயந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. இந்த கொஸ்டின் நான் ராங்காகவே அப்ரோச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. உயிர்ஜெட் எரிபொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். எத்தனால் மூலம் வந்து எரிக்கப்படுது பசுமை எரிபொருள் முழுவதும் மின்சாரம் அல்லது ஹைட்ரஜன் மூலம் இயக்கம். ஓகேங்களா. இதில் வந்து அந்த சமயத்தில் C-57 விமானம் வந்து மின்சாரத்தின் மூலமாக வந்து எரிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னா இது வந்து பயோ ஜெட் தான் வந்து ஒருத்தனை கேட்டிருக்காங்க. நான் மின்சார ஜெட்டை பற்றி எழுதியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எத்தனால்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இந்த கொஸ்டின் ரிலவெண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து January 23 இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வாக்கு இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு எழுதிக்கிறதுக்கு பதிலாக வந்து நான் ஓட்டிங் புது கான்செப்ட் வந்து தான் கொண்டு வரலாம், ஆன்லைன் ஓட்டிங் வந்து தான் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்காக கரண்ட் அஃபேர்ஸில் போட்டு வந்திருப்பாங்க. எதுனா எலெக்ஷன் கமிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி எழுதியிருப்பேன். ஒரு வேல்யூட்டர் வந்து 4.5 இன்னொரு வேல்யூட்டர் 0 கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது கல்பாக்கம் திட்டம் சக்தி. இது ரெண்டுமே வந்து இது கான்ட்ரவர்சியல் கொஸ்டின் தான். திட்டம் சக்திக்கு இது எப்படி மேற்பட்டாங்கன்னே தெரியல. ஓகேங்களா. ஒருத்தர் வந்து 0 போட்டிருக்காரு, இன்னொருத்தர் 2 போட்டிருக்காங்க. கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்கு வந்து இந்திரா காந்தி அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கல்பாக்கம் அணுமின் நிலையங்கிறது என்ன, சரி கல்பாக்கங்கிறது இந்திரா காந்தி அணுமின் நிலையம்னு சொல்லிட்டேன். இது இயரெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, நான் சுத்தமாக படிக்கவே இல்லை இந்த எக்ஸாம்பிள்லாம். ஸோ அப்படிங்கிறப்ப இது எந்த இயரில் ஆரம்பித்தாங்க, 1980s அந்த சமயத்துலையும் தெரியும். பட் ஆனால் எந்த இயரில் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. அதனால் இதில் மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம். இப்போ வரைக்கும் எந்த மாவட்டம் தெரில எனக்கு. இது ரஷ்யாவுடன் கூட்டு முயற்சியின் மூலமாக வந்துட்டுனா உருவாக்குனாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டில் 2 அணுமின் நிலையங்கள் ஒன்று 3 உற்பத்தி அலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்ட கல்பாக்கம். ஓகேங்களா. திட்டம் சக்தி வந்து வந்துட்டுனா இது வந்து 2 இது எழுதலாம். ஒன்று வந்து சேட்டலைட்டு, இது மிஷன் சக்தி ஆன்லைன் விண்வெளி ரிலேட்டடாக வந்து ஒருத்தனா இருக்கிறது, சேட்டலைட் ரிலேட்டடாக வந்து ஒருத்தனா இருக்கிறது. அந்த இதுக்கு வந்து எழுதலாம். திட்டம் சக்தி பெண்கள் அமைச்சுன்னு. நான் என்னன்னா இந்த கொஸ்டின் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு கொஸ்டின் அப்படிங்கிறத நான் மறந்துட்டு நான் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது சோஷியல் இஷ்யூஸில் வந்து நான் அப்ரோச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்குங்காட்டி செகண்ட் கொஸ்டினும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் நான் அதை விட்டுட்டு வந்து சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து அப்டேட் பண்ணங்காட்டி வந்து இந்த கொஸ்டின் வந்து இது டோட்டலாக ராங்கு தான். ஸோ மேலே எழுதிக்கிறதுக்கு மட்டும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்கு வந்து ஒருத்தர் 2 மார்க்கும் இன்னொருத்தர் 0 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைக்ரோ லேப் லிமிட்டெட். இது தெரியல. இது ஆக்சுவலாக வந்து கொரோனாவில் செயல்பட்ட லிமிட்டட்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இது அது வந்து சரியான ஞாபகம் இல்லை. மைக்ரோ லேப் லிமிட்டெட் வந்துச்சு அப்படின்னா கொரோனாவில் மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த வைரஸோட மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிச்ச அமைப்பில் ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அதனால் வந்தது. நெக்ஸ்ட்டு தொழில்திறன் மற்றும் வாழ்வாதாரத்துக்காக டிஜிட்டல் சூழல் அமைப்பு தேஸ்டாக் போர்ட்டல் வந்து நோக்கம் என்ன, இது தேஸ்டாக்கை வந்து புது தொழில்திறன் வளர்ப்பு, தொழில்துறை 4.2 டெக்கு, இளைஞர் அதிகம் பங்கேற்பு உதவி செய்தல், IoT, AR, மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பம், புத்தொழில் நிறுவனம் திறன் வளர்ப்பு, டிஜிட்டல் உட்கட்டமைப்பு மேம்பாடு, வளரும் AI செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா. மேற்கான் திட்டங்கள் யாவும் வந்தோம் வாழ்வாதாரத்துக்கு மேம்பாட்டுக்கு என்னமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒருத்தர் வந்து 5 மார்க்கும் இன்னொருத்தர் வந்து 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியேஷன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே வந்து இருக்கும். ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் ஹையாகவும் இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரீம் லோவாகவும் கொடுக்குறதா வந்துட்டுனா இங்கே பிரச்சனையே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்திய விவசாயத்துறையில் மெய்நிகர் மற்றும் கருத்து விவாதிக்க. ஓகேவா. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. விவசாயத்துறை முதன்மை துறை GDPயில் வேலைவாய்ப்பில் வந்து தான் இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்தேன். மெய்நிகர் மாற்றம்னா இந்தியா விவசாயத்தில் வந்துட்டுனா கிசான் கார்டு, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஈனம், உரம் பற்றிய தகவல் வந்து கொடுக்குறது. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து உழவன் செயலி, தாமின் ஆப்பு இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இதுக்கு ஒருத்தர் 2 இன்னொருத்தர் 4 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை விவாதிக்கவும். ஓகேங்களா. கேட்டுக்கிறதே திட்டங்கள் தான். நான் ஜஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷனுக்காக வந்து ஆதி திராவிடர் இருந்தால் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்னு சொல்லி போட்டேன். இடஒதுக்கீடில் SCக்கு 15, SC 3, STக்கு வந்து 1 கொடுத்துட்டேன். அரசியலமைப்பை எந்தெந்த சரத்தை வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டேன். நிதி நிறுவனம் வந்து
தொழில் தொடங்க தாட்கோ அமைப்பு, உதவித்தொகை பள்ளி கல்லூரி உதவித்தொகை திட்டம், சமீபத்தில் SC/ST புத்தக தொழில் திட்டம், 5 crore முதலீடு, டென்னல் முதலீடு. இந்த ஸ்கீம்ஸ் வந்து 2 3 மென்ஷன் பண்ணாதங்காட்டி இது மார்க் குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஒருத்தர் 4 இன்னொருத்தர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஊழலுக்கு எதிராக இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் வந்து தான் போட்ட ஊழல் தடுப்பு சட்டம், பிணல் தடுப்பு சட்டம், அரசு ஊழியர் விதி, எதுலையுமே இயர் இருக்காது பாருங்களேன். எனக்கு தெரியல, நான் அந்த இயரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே இல்லை. ஸோ அதனால அதை மட்டும் போட்டேன். இது 2 பேர், இது 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கண்காணிப்பு அமைப்பு வந்ததுன்னா விஜிலன்ஸ் கமிஷன் போட்டிருக்கேன், CBI போட்டிருக்கேன், லோக்பால் போட்டிருக்கேன், லோக் ஆயுக்தா போட்டிருக்கேன். இவங்கள தமிழ்நாடு தேவதாஸ் தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டேன். இதுக்கு வந்து எனக்கு 2 மார்க் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேரிடர் மேலாண்மையின் கூட்டாட்சியின் பங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னன்னா ரெண்டுமே சென்ட்ரல் ஸ்டேட்டு ப்ளஸ் வந்து லோக்கல் பாடிஸ் இதெல்லாம் எப்படி எனர்ஜி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரிடர் மேலாண்மை என்னென்னா கூட்டாட்சின்னு என்னென்னா COVID-19 வந்து கூட்டுறவு கூட்டாட்சியின் மூலமாக எந்தெந்த இது வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு, மருத்துவ மத்திய சமீபத்தில் பேரிடர் மேலாண்மை வந்து பிரதமர், மாநில முதல்வர் இவங்கெல்லாம் வந்து கலந்து ஆலோசித்து துணிக்காங்கன்னு சொல்லிப்பேன். ஸோ அதில் ஒருத்தர் 3 மார்க்கு வந்து இன்னொருத்தர் வந்து 1 மார்க்கு போட்டிருப்பாங்க. சிவில் சர்வீஸ் டே, இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து டே போட்டிருந்த எல்லாத்துக்கும் 6 மார்க்கு. ஓகேங்களா. கம்பல்சரி இந்த டே மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா 6 மார்க்கு. இந்த கொஸ்டின் எழுதுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஏப்ரல் 21, 22, 23 இந்த 3 தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. சரி, ஓகே, ஏன் வந்து கன்ஃபியூஷன் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அடிச்சு விட்டேன். இது எனக்கு அந்த 21, 22, 23 கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நிறுத்திட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு இதில் மார்க் வரல, எழுதலை சொல்ல போனால் அதை. ஸோ குடும்ப வன்முறை சமூகவியல் கோட்பாடு, இது வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டின். பட் ஆனால் நான் குடும்ப வன்முறைனா என்ன, அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆணையம் வந்து எவ்வளவு பண்ணுச்சு, குடும்ப வன்முறையில் அதிகம் வந்து உத்தரப்பிரதேசம், வரதட்சணை, உடல் ரீதியாக துன்புறுத்தல், சட்டம் வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஒரு வேல்யூட்டர் வந்து 4, இன்னொரு வேல்யூட்டர் 1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் 1 போட்டது பெஸ்ட்டு. என்ன ரீசன்னா வந்து இதில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா அந்த கோட்பாடு தான் கேட்டிருக்காங்க. அந்த கோட்பாடு என்னென்னா தெரியல. ஸோ குடும்ப வன்முறை பற்றி வந்து எழுதி வச்சுருந்தேன். ஓகேங்களா. பின்வரும் வலைப்பின்னல்களின் அடிப்படை கூறுகளை சுருக்கமாக வந்து விவரி. ஓகேங்களா. இது என்ன ஆன்சர்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. நெட்வொர்க் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட் வழங்குவதுதான் சேவை தரும் நிறுவனம். எடுத்துக்காட்டு இது வந்து போட்டேன். நெட்வொர்க் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. டிரான்ஸ்மிஷன் மீடியா எந்த இதில் மூலம் கம்பிவெளி கோஆக்சியல் டிரான்ஸ்மிஷன் மீடியா கம்பி இல்லாதன்னு போட்டோம். வைஃபை, ப்ளூடூத், கோஆக்சியல் கேபிள், டிஸ்டர் பேர் கேபிள், கண்ணாடியில் கேபிள் போட்டேன். நெறிமுறைனா டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து வரும். ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்களா, ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவையை அனுப்ப வந்ததுன்னா பயன்படும் வழி TCP, FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. பட் ஆனால் வந்து அவங்க ஒருத்தர் 0.5 0 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் தான் எனக்கு என்னன்னே இன்ன வரைக்கும் ஆன்சரும் தெரியல. இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அடுத்து இது மொத்தமாக பார்த்துக்கிட்டோம்னா அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூஷனில் 90க்கு 41.5 போட்டிருந்தாங்க. செகண்ட் வேல்யூஷனில் 33.5 போட்டிருந்தாங்க. ஆவரேஜாக வந்து 37.5 வந்துருந்தது. ஓகேங்களா. மொத்தமாக 90க்கு எனக்கு 37.5 வந்து தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஆவரேஜாக வந்துட்டு பார்க்குறப்போ இவ்வளோ தான் வந்துடு. எனக்கு பாதிக்கும் கம்மியாக வந்திருக்கு இந்த 6 மார்க்கில். எனக்கு 12 மார்க் 15 மார்க் தான் ஓரளவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுருக்குது. 12 மார்க் தான் மேக்ஸிமம் எனக்கு பூஸ்ட் பண்ணிச்சுட்டு 15 மார்க்கோட. ஸோ அதனால தான் எனக்கு ஓரளவுக்கு வந்து மார்க் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் செகண்ட் வேல்யூஷன் ரொம்ப ஹியூஜ் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் 158 பக்கம் போட்டிருந்தாங்க. இதில் செகண்ட் வேல்யூஷன் 143 பக்கம் போட்டிருந்தாங்க. ஆவரேஜாக பார்க்குறப்ப வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா. இதான் இப்போ 6 மார்க்கான வந்து அனாலிசிஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து 12 மார்க்கும் 15 மார்க் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதை நான் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த எக்ஸாம் சம்மந்தமாக எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் மோஸ்ட்லி வந்து நான் யூடியூப்பில் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த கட் ஆஃப் எவ்வளவு கிடைக்குமா கிடைக்காத இதெல்லாம் தயவு செஞ்சு கேட்றாதீங்க. ஓகேங்களா. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி எழுதலாம், எப்படி எழுதலாம், படிக்காம கொஸ்டின்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது வரைக்கும் எக்ஸாம் ரிலேட்டடாக கேளுங்க சொல்கிறேன். இந்த கட் ஆஃப் எவ்வளவு, இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த டைலாக்லாம் எனக்கு சத்தியமாக வேணாம். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஏன்னா கட் ஆஃப்க்கான வீடியோ நான் போட்டால் தான் அதுலேருந்து சேஞ்சஸே கிடையாது. அவ்வளோதான் வரலாம்னு இப்போ வரைக்கும் இருக்குது, அதுதான் வரலாம். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறவங்க வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 15 மார்க்கும் 12 மார்க்கும் அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.